இன்னொன்று ஒரு அரசியல் கட்சி எல்லாரையும் அரவணைச்சு போகணும்னு தான் நினைக்கணுமே தவிர இவ்வளோ பெரிய ரசிகர் கூட்டத்தை வைத்திருக்கிற ரஜினியை சீண்டுவதுங்கிறது கட்சிக்கே பெரிய கேடு. காலம் பேசாது, அது எந்த நேரத்தில் பதில் சொல்லணுமோ சொல்லுன்ட்டேன். அப்போ அதுக்கு அர்த்தம் அந்த ஒரு லைன் தான் சார் எல்லாருக்கும் இப்போ இடிக்குது. நார்மலாக அந்த கண்டிச்சு அறிக்கை ஓகே, பட் அந்த ஒரு லைன் ஏன் யாருக்காக கோவம் வருங்க. இப்போ நீங்கள் என்ன தேவையில்லாமல் சீண்டிங்கன்னா நான் வந்து இப்படி தான் ரியாக்ட் பண்ணுவேன்னு ஒன்று இருக்குல்ல. இப்போ அது வந்து என்ன பண்ணணும்னா தேர்தல் நேரத்தில் எதிரொலிக்கும். ஆனால் இதுக்கு முன்னாடி வந்து சீமான் இதை விட கொச்சையாலாம் ரஜினி அவர்களை பேசியிருக்காரு, சாட்டை துரைமுருகன் பேசியிருக்காரு, உதயநிதி கலாய்ச்சிருக்காரு. அப்போலாம் ரஜினி சார் ரியாக்ட் பண்ணலை, பட் இப்போ மட்டும் ஏன் பண்ணுறான்ற ஒரு கேள்வி எழுதுல. உனக்கு ரியாக்ட் பண்ண கூட நீ தகுதி இல்லாத ஆளுன்னு கொஞ்சம் பேரை ஒதுக்கி வச்சுட்டாரு. நீ கொஞ்சம் தகுதியான ஆளாக இருக்க பதில் சொல்கிறாங்கிறாரு. அவ்வளோதான். அந்த வகையில் பார்த்தா ஆதரவு இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஒரு படி மேலே தான் இருக்கு. இது உண்மையிலே வந்து விஜய் சாருக்கு எதிராக வந்து ரஜினி சாரை கிளப்பி வர்றாங்க அப்படின்லாம் ஒரு சில பேர் வந்து சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடியும் வந்து திமுக தான் இருக்குது, திமுக சொல்லி தான் இதை வந்து ரஜினி சார் போட்டார் அப்படின்ற மாதிரியான தகவல். இல்லை, ரஜினியை வந்து நீங்கள் அப்படிலாம் இயக்க முடியாதுங்க. ஒரு வாரம் வெயிட் பண்ணார், நீங்கள் எந்த பதிலும் சொல்லலை. ஒரு பக்கம் ரசிகர்கள் போஸ்டர் அடித்து ஒட்டிகிட்டு இருக்காங்க, ஒரு பக்கம் அவரை போய் டார்ச்சர் பண்ணுறாங்க. நாங்கள் உண்ணாவிரதம் இருக்கோம், போராட்டம் பண்ணுறோம், நீங்கள் எங்களுக்கு அலோவ் பண்ணுங்கன்னு அவர்கிட்ட போய் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவர் அதெல்லாம் எப்போ போய் வேலையை பாருங்கள், அதெல்லாம் வேண்டான்னு அனுப்பிச்சி விட்டுட்டு இதை தொடர விட்டோம்னா அங்கங்கே உட்காந்து ஆர்ப்பாட்டம் உண்ணாவிரதம் பண்ணுவாங்க. அது தேவையில்லாத வேலை. ஒரு அறிக்கையில் முடிச்சிருவோம் அப்படின்னு முடிச்சுட்டாரு. அவ்வளோதான். அது முடிச்ச மாதிரி தெரியல சார், இதுக்கப்புறம் தான் ஆரம்பம் மாதிரி தெரியுது. இந்த ரஜினி சார் ஃபேன்ஸ் வர்சஸ் விஜய் சார் ஃபேன்ஸ் அப்படின்ற மோதல் வந்து அந்த சூப்பர் ஸ்டார் அந்த ஒரு பட்டத்துலேருந்து ஆரம்பிச்சு கொஞ்ச நாள் நடுவில் இல்லாமல் இருந்துச்சு. இப்போ திரும்ப அந்த ஒரு விஷயம் வந்து வந்திருக்கு. எலெக்ஷன் நெருங்கிட்டு இருக்க சமயத்தில் இந்த ஒரு ஃபேன் வார் அப்படின்றது வந்து எந்த வகையில் தாக்கத்தை ஏற்படுத்தும்? கட்டாயமாக தாவேக்காவுக்கு அது நஷ்டம். அதை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்களா இல்லையான்னு நமக்கு தெரியல. இதை வந்து விஜயை ஆரம்பத்திலே தவிர்த்துடும். இப்போ விஜய் வந்து ரஜினி தாங்க சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொன்னாருன்னா, இல்லை தலைவா நீ தான் சூப்பர் ஸ்டார்னு அவன் கத்துறான்ல, அதுதான் வேல்யூ. நீங்களே சொல்லக்கூடாது, நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணவும் கூடாது. ஸோ அதை வந்து தெரிந்தோ தெரியாமலோ விஜய் வந்து அக்செப்ட் பண்ணிட்டார். இந்த 2ஆம் கட்ட வேட்பாளர்களை வந்து இப்போ நேர்காணல் நாளைக்கு விஜய் அவர்கள் பண்ண போறாரு. எலெக்ஷனுக்குள்ளே பண்ணிட்ட சொல்லுங்க. ஒரு விளக்கு ஏற்றி ஒரு மௌன அஞ்சலி செலுத்தி அதெல்லாம் நடக்கவே இல்லை. அந்த நடைமுறையே அவங்க கட்சிக்கு இல்லையே. எத்தனையோ பேர் செத்து போயிட்டாங்க அந்த கட்சியில். 53 பேர் 56 பேரா இறந்துருக்காங்க. யாருக்குமே அதை செஞ்சது. அவங்க பேரை கூட ஒரு உச்சரிச்சிருக்கு. இப்படி ஒரு தலைவரை நான் பார்த்ததே கிடையாது. டிவோர்ஸ் கேஸ் வந்த பிறகும் கூட அவருக்கு ஆதரவாக தான் எல்லாரும். அதுதான் சார் சொல்கிறேன். த்ரிஷாவோட ஒரு போன பிறகு சரிஞ்சிருக்கு. அதை நீங்கள் வெளியில் விசாரித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். எல்லா மேடைகள்லையும் திமுக வெர்சஸ் தாவேக்கான்னாரா, இன்றைக்கி என்னவா இருக்குது? தாவேக்கா வெர்சஸ் ரஜினின்னு மாறி தேவையாது. நடுவில் என்னாச்சு? தாவேக்கா வெர்சஸ் சங்கீதா மாறிச்சா இல்லை? அப்போ நீங்கள் வந்து ஒவ்வொன்றா எடுத்து மண்டையில் போட்டுக்கணும். சித்திரைவன் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்னும் நம்முடைய வலைப்பை சந்தனன் சார் இணைஞ்சிருக்கார். வணக்கம் சார். வணக்கம். கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி ரஜினி அவர்கள் குறித்து ஆதவர்ஜன் ஒரு கருத்து தெரிவிச்சிருந்தார். அதுக்கு பலரும் வந்து கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க. அல்டிமேட்டாக போயிட்டு ரஜினி சாரே அதுக்கு வந்து ஒரு அறிக்கையும் விட்டுருக்காரு. எப்படி பார்க்குறீங்க சார்? ஆக்சுவலாக இது தேவையில்லாத ஒரு விவகாரம் ஆதவர்ஜனாவுக்கு. இன்னொன்று ஒரு அரசியல் கட்சி எல்லாரையும் அரவணைச்சு போகணும்னு தான் நினைக்கணுமே தவிர இவ்வளோ பெரிய ரசிகர் கூட்டத்தை வைத்திருக்கிற ரஜினியை சீண்டுவதுங்கிறது கட்சிக்கே பெரிய கேடு. அது அதை எப்படி அவர் வந்து பேசினார், அதை எப்படி விஜய் அனுமதிச்சாருன்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஒரு ஃப்ளோவில் கூட வரலாம். திட்டமிட்டு பேசினாருன்னு கூட நம்ம எடுத்துக்க வேண்டாம். ஒரு ஃப்ளோவில் வந்துடுச்சு அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். ஆனால் அதற்கப்புறம் சுதாரித்து கொள்வதுங்கிறது ரொம்ப முக்கியம். விஜயே கூட என்னங்க இப்படி பேசிட்டீங்க, நமக்கு வந்து அவங்களுடைய ஓட்டு வேண்டாமா, நீங்கள் வந்து எல்லாத்தையும் தாண்டி இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய இடத்துல இருக்கார் அவர் வந்து இன்றைக்கி ரொம்ப ஒரு சாஃப்டான ஒருத்தராக இருக்கார். ஏன்னா அந்த ஏஜ் அவருக்கு எல்லாரையும் ரொம்ப அரவணைச்சு போகணுங்கிற ஒரு இடத்துல அவர் இருக்கார். ஸோ அவரை போய் நம்ம எதுக்கு தேவையில்லாமல் சிண்டணும். அதனால் ஒரு வருத்தம் தெரிவித்துக் கொள்கிறேன், தவறாக அந்த வார்த்தை வந்துடுச்சுன்னு ஒரு அறிக்கை ஒன்று கொடுத்துருங்க, ஒரு ட்விட் போடுங்க போதும் அப்படின்னு கூட விஜய் அட்வைஸ் பண்ணியிருக்கலாம். பட் எதுவுமே இல்லாமல் அவரும் அமைதியாகிட்டார். இவரும் வந்து பேசுகிறவங்க பேசிட்டோம் நமக்கு என்ன இருக்குது அப்படின்ட்டார். ஏன்னா மறுநாளே அந்த எதிர்ப்புகள் அதிகமாகிடுச்சு. உள்ளபடியே வந்து இவங்க இந்த பிரச்சனையை வளர விடக்கூடாதுன்னு நினச்சிருந்தாங்கன்னா அன்றைக்கே முடிச்சிருக்கலாம். பட்டு ரஜினியும் வெயிட் பண்ணி பார்த்துருக்கிறார். ஒரு வாரம் அவர் வெயிட் பண்ணியிருக்காரு. எப்படி இருந்தாலும்
இன்னைக்கு வர்ற எதிர்ப்புகளை மனதில் வச்சுக்கிட்டு ஒரு தவறாக பேசிட்டேன் வருத்தப்படாதீங்க அப்படின்னு ஏதாவது ஒரு அறிக்கை வரும்னா அவர் எதிர்பார்த்துருப்பார் போல இருக்குது. எதுவுமே வராத பட்சத்தில் இன்றைக்கி அப்படி ஒரு லெட்டரை போட்டிருக்கிறார். ஆக்சுவலாக ஒரு அறிக்கை ஒன்று இல்லை சார், அதுதான் அது அந்த அறிக்கையை பார்க்கும்போது தான் எடப்பாடி பழனிசாமி ரியாக்ட் பண்ணார், அதுக்கு முன்னாடி நயனா நாகேந்திரன், அதுக்கு முன்னாடி அண்ணாமலை. ஸோ எல்லாமே வந்து ஒரு பிளான்டு மாதிரி தெரியுது சார். அவங்களாம் ட்வீட் போடுறதுக்கு பிறகு ரஜினி அவர்கள் அறிக்கை கொடுக்குறாரு, அவங்களுக்குலாம் நன்றி சொல்கிறாரு. ஸோ இது எல்லாமே ஒரு பிளான்டு மாதிரி தெரியுது சார். பிளான்டு கிடையாது. இவங்களுக்கு என்னென்னா தேர்தல் நேரம். இதுவே வந்து ரஜினியை எவ்வளோ பேர் எவ்வளோ முறை விமர்சனம் பண்ணியிருக்காங்க. அன்றைக்கி எங்கே போனார் இபிஎஸ், அன்றைக்கி எங்கே போனார் அண்ணாமலை, அன்றைக்கி எங்கே போனார் நயினார் நாகேந்திரன். தேர்தல் நேரம் ரஜினியுடைய ரசிகர்கள் ஏராளமானவர்கள் இருக்காங்க. ரஜினிக்கு ஆதரவானோம்னா அந்த ஓட்டு அப்படியே நமக்கு வருங்கிற ஒரு நம்பிக்கை. அதனால் எல்லாமே ஆதாயத்தின் அடிப்படையில் நடக்கிறதுங்க. இந்த ஆதாயத்தை கெடுத்துக்கிறமேங்கிற உணர்வு இல்லாமல் நடந்துக்கிறது தாவேக்கா. மற்றவர்கள் எல்லாருமே ஆதாயத்தை எதிர்பார்த்து கரெக்டாக எந்த நேரத்தில் யார் பக்கத்தில் நிற்கணுமோ போய் நின்றுக்கிறாங்க. ஸோ அதனால் இது வந்து அக்கறையினால் வந்ததுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் ரஜினியை பொறுத்தளவுக்கு அவர் இந்த அரசியலெல்லாம் வேண்டான்னு அழகாக ஒதுங்கி தனியாக இருக்கார். அவர் நினச்சிருந்தா ஒரு திமுகவுக்கோ ஒரு பிஜேபிக்கோ ரொம்ப வெளிப்படையாக ஆதரவு தெரிவிச்சிருக்கலாம். யாரும் எதுவும் கேட்கவும் முடியாது. அவர் அதையும் தெரிவிக்காமல் அவர் யாருக்கு ஓட்டு போட போகிறாரோ சைலண்டாக போட்டு வரப்போகிறார். இந்த நேரத்தில் நீங்கள் அவரை சீன்றதுங்கிறது இப்போ பாருங்கள், காலம் பேசாது, அது எந்த நேரத்தில் பதில் சொல்லணுமோ சொல்லுன்ட்டார். அப்போ அதுக்கு அர்த்தம் அந்த ஒரு லைன் தான் சார் எல்லாருக்கும் இப்போ இடிக்குது. நார்மலாக அந்த கண்டிச்சு அறிக்கை ஓகே, பட் அந்த ஒரு லைன் ஏன் யாருக்காக கோவம் வருங்க. இப்போ நீங்கள் என்ன தேவையில்லாமல் சீன்னீங்கன்னா நான் வந்து இப்படி தான் ரியாக்ட் பண்ணுவேன்னு ஒன்று இருக்குல்ல. இப்போ அது வந்து என்ன பண்ணும்னா தேர்தல் நேரத்தில் எதிரொலிக்கும். இப்போவே பாருங்கள், பல ஊர்களில் ரஜினி ரசிகர்கள் ஒன்று திரண்டு இதை வந்து ஒரு ஒரு அஜெண்டாவே பண்ண போகிறாங்க. நாம் எல்லாம் வந்து இந்த முறை தாவேக்காவை எதிர்த்து தான் ஓட்டு போடணுங்கிற ஒரு முடிவை அங்கங்கே குழுவாக எடுக்கிறாங்க. இல்லை சார், இப்போது நாட்டில் நடக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இதெல்லாம் பார்த்து தானே சார் அவங்க தீர்மானம். ரஜினி சார் ஹர்ட் பண்ணிட்டாரு அப்படின்றதுக்காக மட்டுமே வந்து ஒரு கண்மூடித்தனமாக வந்து விஜய் எதிர்க்கிறது அப்படின்றது எந்த வகையில் ரசிகர்கள் அப்படி தானேங்க இருப்பாங்க. இப்போ விஜயை வந்து இவ்வளவு காலம் நம்ம பாராட்டி பேசுகிறோம், ஒரு கருத்தியல் ரீதியாக நம்ம ஒரு தப்புன்னு சொல்கிறோம். இப்போ நீங்கள் திரிஷாவை கூப்பிட்டுக்கிட்டு ஒரு நிகழ்ச்சிக்கு போனது தப்புன்னு சொல்கிறோம். என்னடா ஒரு 3-4 மாதமாக நமக்கு ஆதரவாக பேசிகிட்டு இருந்தோம், ஒரு சரியான விஷயத்த சொல்கிறானேன்னு யாராவது கேட்குறாங்களா? என் தலைவர் நீ எப்படி சொல்லலான்னு நம்மளை பிடிச்சி திட்டுறான். அப்போ என்ன நடக்குதுன்னா, என் தலைவனுக்கு ஒன்றுனா நான் கண்மூடித்தனமாக ஆதரிப்பேங்கிறது தான். அதில் இருக்கிற நியாய தர்மங்கள்லாம் ரெண்டாவது. ஸோ அப்படி தான் வந்து எல்லா ரசிகர்களும் இருப்பாங்க. விஜய் ரசிகர் இருப்பார், ரஜினி ரசிகர் இருப்பார், அஜித் ரசிகர் இருப்பார். அப்போ இங்கே கருத்து ஒன்று நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த கருத்தாக இவங்க யாரும் எடுத்துக்கிறது இல்லை. நீ ஏன்டா சொல்கிற, நீ அது எங்களுக்கு தெரியாதா அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாரையும் பார்க்குறாங்க. ஸோ அப்படி தான் வந்து இன்றைக்கி ரஜினி சொன்னதையும் அவங்க பார்க்குறாங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி வந்து சீமான் இதை விட ஒரு கொச்சையாலாம் ரஜினி அவர்களை பேசியிருக்காரு, சாட்டை துரைமுருகன் பேசியிருக்காரு, உதயநிதி கலாய்ச்சிருக்காரு. அப்போலாம் ரஜினி சார் ரியாக்ட் பண்ணலை, பட் இப்போ மட்டும் ஏன் பண்ணுறான்ற ஒரு கேள்வி எழுதலை சார்? அதாவதுங்க, நீங்கள் யாரை முக்கியமாக நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு தான் நீங்கள் ரியாக்ட் பண்ணுவீங்க. இப்போ சீமானோ சாட்டை துரைமுருகனோ இப்போ நம்ம ரோட்டில் போகிறோம், ஒரு ஆட்டோ வந்து இடிக்கிற மாதிரி வருதுன்னு வைங்களேன், எல்லாத்தையுமே சண்டை போடுறோம், அது அவங்க இயல்புன்னு ஒதுங்கி போயிடுறாங்கல்ல. ஸோ அப்படி தான் ரஜினி வந்து அவங்கள பார்க்குறாரு. இவங்களை திருத்த முடியாது, இவங்க இப்படி தான் பேசுவாங்க, என்னத்தையாவது பேசிட்டு போட்டுன்னு போயிடுறாரு. அதனால் ஆதவ அர்ஜுனா பேசும்போது அவர் பார்க்குறாரு, ஒரு பெரிய இடத்து மருமவன், ஒரு கட்சியில் வந்து முக்கியமான ஆளாக இருக்கார், கொஞ்சம் படித்தவராகவும் இருக்கார், இவர் இப்படி பேசிட்டாரு அப்படின்னு ரியாக்ட் பண்ணுறாரு. ஸோ அதனால் வந்து எல்லாரையும் நீங்கள் ரியாக்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறதுக்கு நம்ம யார்? அது அவர் தான் முடிவு பண்ணணும். அவர் ஒரு கேட்டகரி பிரித்து வச்சுருக்கிறார். உனக்கு ரியாக்ட் பண்ண கூட நீ தகுதி இல்லாத ஆள்னு கொஞ்சம் பேரை ஒதுக்கி வச்சுட்டாரு. நீ கொஞ்சம் தகுதியான ஆளாக இருக்க பதில் சொல்கிறாங்கிறாரு. இங்கே அவ்வளோதான். அந்த வகையில் பார்த்தா ஆதவ அர்ஜுனா கொஞ்சம் ஒரு படி மேலே தான் இருக்கு. ரஜினி சார் ரியாக்ட் பண்ணுறாருன்ற மாதிரி தான் அவர் பெரிய நிஜமா அது பெரிய விஷயம் தானே. ஏன்னா இது மாதிரி ஒரு அறிக்கை வரும் அப்படின்னு வந்து யாருமே எதிர்பார்க்கல. எல்லாரும் கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க. பட் ரஜினி சார் எப்பவும் போல கடந்து போயிடுவாரு, ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம அப்படிதான் பார்த்துருக்கோம் அப்படின்னும் போது இது உண்மையிலே வந்து விஜய் சாருக்கு எதிராக வந்து ரஜினி சாரை கிளப்பி விடுறாங்க அப்படின்னா ஒரு சில பேர் வந்து சொல்றாங்க. இதுக்கு முன்னாடியும் வந்து திமுக தான் இருக்கு, திமுக சொல்லி தான் இதை வந்து ரஜினி சார் போட்டாரு அப்படின்ற மாதிரியான தகவல். ரஜினியை வந்து நீங்கள் அப்படிலாம் இயக்க முடியாதுங்க. அவர் வந்து ஒரு மரியாதைக்குரிய இடத்துல இருக்கார். இப்போ வந்து கலைஞரோடு பழகினவர். இப்போ ஸ்டாலின் இருக்காருன்னு வைங்களேன், அவர் போய் ரஜினிக்கு ஃபோன் பண்ணி சார் இப்படி ஒரு ட்ரிப் சொல்ல முடியுமா? அவங்கவுங்களுக்கான மரியாதையை அவங்கவுங்க கட்டாயமாக கொடுப்பாங்க. அது எல்லை மீறி போய் ஒரு விஷயத்தெல்லாம் ஸ்ட்ரெஸ் பண்ண ரஜினிலாம் அப்படி சொல்ல நெருங்கவே முடியாது. நீங்கள் டக்குன்னு முகத்தை காமிச்சு விட்ருவார், இந்த வேலையெல்லாம் எங்கள்கிட்ட வச்சுக்காதீங்க. ஸோ அந்த மாதிரி ஒருத்தர் அவர். அதனால் இவங்க அப்படிலாம் போய் சொல்லாமல் அவர் ஹர்ட் ஆகிருக்காரு. ஒரு வாரம் வெயிட் பண்ணார், நீங்கள் எந்த பதிலும் சொல்லலை,
ஒரு பக்கம் ரசிகர்கள் போஸ்டர் அடித்து ஒட்டிகிட்டு இருக்காங்க, ஒரு பக்கம் அவரை போய் டார்ச்சர் பண்ணுறாங்க. நாங்கள் உண்ணாவிரதம் இருக்கோம், போராட்டம் பண்ணுறோம், நீங்கள் எங்களுக்கு அலோவ் பண்ணுங்கன்னு அவர்கிட்ட போய் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவர் அதெல்லாம் எப்போ போய் வேலையை பாருங்க, அதெல்லாம் வேண்டான்னு அனுப்பிச்சி விட்டுட்டு இதை தொடர விட்டோம்னா அங்கங்கே உட்காந்து ஆர்ப்பாட்டம் உண்ணாவிரதம் பண்ணுவாங்க. அது தேவையில்லாத வேலை. ஒரு அறிக்கையில் முடிச்சிருவோம் அப்படின்னு முடிச்சுட்டாரு, அவ்வளோதான். அது முடிச்ச மாதிரி தெரியல சார், இதுக்கப்புறம் தான் ஆரம்பம் மாதிரி தெரியுது சார். இது வந்து இல்லை இதை ஒரு தேர்தல் பிரச்சாரமெல்லாம் அவங்க பண்ண மாட்டாங்க. எலெக்ஷன் டயத்தில் எதிர்த்து ஓட்டு போடுவாங்க, அவ்வளோதான். அது பெரிய ரோல் பண்ணும். அது தாவேக்காவுக்கு பின்னடைவுங்கிறேன். இப்போ கூட அவங்க சுதாரிக்கலையே. இப்போ காலையில் ஒரு அறிக்கை வெளியிடுறாருங்க, அடுத்த 1 மணி நேரத்தில் ஆதவ அர்ஜுனா நினச்சிருந்தா இது மாதிரி தவறாக புரிஞ்சுக்கிட்டீங்க சார், நான் அந்த அர்த்தத்தில் சொல்லலை, நான் திமுகவை விமர்சிக்கணும்னு நினச்சேன், அதில் நீங்கள் உங்கள் பேரை சேர்க்க வேண்டியதாக போச்சு, அது நீங்கள் தவறாக நினச்சிக்காதீங்கன்னு ஒரு அறிக்கை கொடுத்துருந்தா இது ஈஸியாக முடிஞ்சு போயிடும். பட் இப்போ கூட இந்த நிமிஷம் வரைக்கும் அவங்க பதிலே சொல்லலையே. அப்போ என்னென்னா ரசிக்கிறாங்க, நீ என்ன வேணாலும் பண்ணிட்டு போ, என்ன பண்ண முடியும், எங்கள் ஏராளமான ஒரு மக்களை நம்புறாங்களா சார்? இந்த ரசிகர்கள் அப்படின்றத தாண்டி, ஒரு தனி மனிதரோட ரசிகர்கள்ட்ட தாண்டி மக்கள்கிட்ட நான் வந்து பேசுகிறேன், இல்லை மக்களுடைய குறைகளை சொல்கிறேன், மக்கள் அதை பார்த்தா ஓட்டு போடுவாங்கன்ற நம்புறாங்களோ சார் அவங்க? இல்லைங்க, அது ஒரு பக்கம் இருக்கலாம். கட்டாயமாக விஜய்க்கு ஒரு அபரிமிதமான செல்வாக்கு இருக்குது, எங்கே போனாலும் ஒரு கூட்டத்தை நம்ம பார்க்குறோம், அது வேற. ஆனால் ஒரு அரசியல் கட்சி என்ன பண்ணும்? இப்போ பாருங்க, திமுக கூட்டணியில் யாரையெல்லாம் சேர்க்குறாங்க, லெட்டர் பேட் வச்சுருக்கிறவங்களாம் சேர்க்குறாங்க. அது கட்சியே கிடையாது, தனிநபர் கட்சி. அதெல்லாம் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறதுக்கான ஸ்ட்ரென்த்து கூட அவங்களுக்குலாம் இருந்திருக்காது. அப்படிப்பட்ட கட்சியெல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுகிறாரு. அப்போ என்ன அர்த்தம் பாருங்க, பிடி செல்வகுமார் விஜயுடைய முன்னாள் மேனேஜர், அவர் கலப்பை மக்கள் இயக்கம்னு ஒன்று வச்சுருக்காரு. அவர் ஒரு 50 பேரோட வர்றாரு, எங்கேயோ உட்காந்தவரை இங்கே வந்து என் பக்கத்தில் உட்காருன்றாரு. அப்போ யோசிச்சு பாருங்க, என்னன்னா இவர் விஜய்க்கு எதிரி. அப்போ அவர் சார்ந்த ஏதோ ஒன்று நமக்கு தேவைப்படுது, அப்படி பயன்படுத்திக்கிறாங்கல்ல. ஆளுக்கு வேல்யூ இருக்கோ இல்லையோ, இந்த நேரத்தில் வேல்யூ அப்படி தானே நீங்கள் எல்லாத்தையும் பார்க்கணும். இன்னைக்கு மக்கள் நம்ம பக்கம் இருக்காங்கங்கிறதுக்காக ரஜினி ரசிகர்கள் வேணான்னு சொல்ல முடியுமா? அவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க, ஒரு கட்சியே ஆரம்பிக்கிற அளவுக்கு அவர் ரெடியாக இருந்தார்ல. அப்போ எவ்வளோ பெரிய கூட்டம் இருக்குது. அந்த கூட்டம் பாட்டில் சொன்ன மாதிரி 3 தலைமுறையாக பார்த்துட்டு இருக்காரு அவர். அப்போ அந்த கூட்டம் இருக்குல்ல, நீங்கள் அதை பகச்சிக்கிறீங்க. இல்லை சார், அவர் சினிமாவில் சூப்பர் ஸ்டார் உச்சத்தில் இருக்கார், அதெல்லாம் நம்ம மறுக்கவே. ஆனால் அரசியலில் எப்படி அப்படின்றது, ஏன்னா 1996 அவர் வாய்ஸ் கொடுத்தாரு டிஎம்கேக்கு ஆதரவாக, பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்துச்சு. அதே வாய்ஸ் 2004 பாமக கொடுக்குறாரு, அது எடுபடலை. அப்படின்னும் போது மாறி மாறி தானே ஒரு சூழல் இருக்குது. அப்போ இருந்த சூழலே இப்போ இருக்கு, நம்ம எடுத்துக்க முடியுமா சார்? இல்லைங்க, சொன்ன கருத்து என்னங்கிறது தான். திமுகவால் ரஜினி மிரட்டப்பட்டாரா அப்படின்னா இல்லை. அவர் இந்த தேர்தலிலிருந்து ஒதுங்குவதற்கு 1000 காரணங்கள் இருந்துச்சு. அவர் பிஜேபியை கொண்டு வந்து தமிழ்நாட்டில் விடக்கூடாதுன்னு கூட நினச்சிருக்கலாம். ஏன்னா தமிழகத்தை பொறுத்தளவுக்கு ஒரு அமைதியான மாநிலம், இங்கே மத கலவரங்கள் இருக்கக்கூடாதுன்னு ரஜினி கட்டாயமாக நினைப்பார். அப்போ மத சார்புள்ள ஒரு கட்சியை இங்கே கொண்டு வந்து நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணிங்கன்னா காலம் முழுக்க நமக்கு அது ஒரு பெரிய பழின்னு அவர் நினச்சி தான் நம்ம ஓட்டு போடுறதோட நிறுத்திப்போம். அதை தாண்டி இவங்களை கொண்டு வந்து நம்ம இங்கே இறக்கி வைக்க வேண்டான்னு தான் அவர் ஒரு முடிவு எடுக்கிறார். அதனால் உடம்பு சரியில்லைன்னு ஒரு ட்ராமா பண்ணுறாரு, எப்படியோ வெளியேறாரு. அவர் யார் மிரட்டினா? திமுக எப்படி மிரட்டுச்சு? அதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா? அப்போ திமுகவை குறை சொல்லணுங்கிறதுக்காக ரஜினி எதுக்கு அதுக்குள்ளே இருக்கிறீங்க? அது அவசியம் இல்லை தானே சார். அதே மாதிரி இது குறித்து பலரும் விமர்சனம் தெரிவிச்சிருந்தாங்க. ரஜினி அவர்கள் அரசியலுக்கு வரேன் அப்படின்னு சொல்லும் போது அவரை எதிர்த்து பேசினவங்களாம் இன்னைக்கு ரஜினிக்கு ஆதரவாக பேசிட்டு இருக்காங்க. ஸோ இது எல்லாருமே அரசியலாக பார்த்துட்டு இருக்கும்போது தாவேக்கா தொடர்ந்து மௌனம் காத்துட்டு வருது. அதுக்கான என்ன காரணம்? எப்பவுமே அது மௌனம் தான் கேட்குது. அப்படி ஒரு கட்சியை நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே கிடையாது. எல்லாத்துக்கும் ஒரு 4 நாள் கழிச்சு தான் கருத்து, உடனுக்குடன் கருத்து சொல்றதில்ல, தலைவர் வெளியிலேயே வர்றதில்லை, எப்பயாவது வர்றாரு. இப்போ அவர் ஒவ்வொரு விஷயத்துக்கும் தலையிட்டு என்னன்னு கேட்கணும். இப்போ இவ்வளோ பெரிய இஷ்யூ போயிட்டுருக்குல்ல, இது ஏன் வளர வச்சேன்னு அவர் தானே கேட்கணும். அதை அவர் கேட்காம ஒரு இடத்துல இருக்கார். அவர் ரஜினி அறிக்கையே எப்போ பார்ப்பாருன்னு நமக்கு தெரியல. ரஜினிகிட்டேருந்து இப்படி ஒரு அறிக்கை வந்திருக்கா, அவ்வளோ பெரிய பிரச்சனையா, முதல்ல அது என்னன்னு பாருங்கன்னு சொல்கிறதுக்கே 2 நாள் ஆகும் போல. அப்படி இருக்கக்கூடாதுங்கிற ஒரு தலைவர் அப்படி இருக்கவே கூடாது. அப்போ எப்படி கட்சி வளரும்? இல்லை, பர்சனலாகவே விஜய் அவர்களுக்கும் ரஜினி அவர்களுக்கும் ஒரு ஈகோக்குள்ள சின்ன ஒரு கோல்டு வார் இருக்கிறது நம்மளால பார்க்க முடியுது. அந்த ஆடியோ லான்ச் ஸ்பீச்ல இருந்தே நம்மளால பார்க்க முடியுது. ஸோ விஜய் அவர்கள் அரசியல் வந்தது காரணமாக ரஜினி சார் இந்த மாதிரிலாம் ரியாக்ட் பண்ணுறாரு அப்படின்ட்டு ஒரு சில தொண்டர்கள் சொல்கிறாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி எதுக்குமே அவர் ரியாக்ட் பண்ணல, இதுக்கு மட்டும், அதுவும் தேர்தல் சமயத்தில் இந்த மாதிரியான ஒரு விஷயம் தேவையா அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுதலை சார். இல்லைங்க, அது நம்ம கேட்க முடியாதுங்கிறேன்னா, அது அவருடைய விருப்பம் தானே. இப்போ யாரை எந்த நேரத்தில் நம்ம எதிர்க்கணும் அப்படிங்கிறது அவருடைய விருப்பம். அதுக்கு அரசியல் காரணங்கள் இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம்,
தனிப்பட்ட எரிச்சல் இருக்கலாம், அதெல்லாம் வந்து நமக்கு தெரியாது இல்லை. இப்போ அவருக்கு விஜய் கட்சி ஆரம்பித்ததே எரிச்சலாக கூட இருக்கலாம். ஏன்னா அங்கே இருக்க வேண்டியவர் அவர். இப்போ விஜய் இருக்க வேண்டிய இடத்துல ரஜினி இருந்திருக்கும். அவரும் இதே 2 கட்சியில தான் சார் எதிர்த்து வரேன் அப்படின்னு சொன்னாரு. அல்ல, அது காலம் வேற இல்லை. அன்னைக்கு வேற காலம் இருந்துச்சு. அன்னைக்கு அவர் நினச்சிருந்தா சிஎம் ஆயிருக்கலாம். ஏன்னா அப்படி தான் சூழ்நிலை இருந்துச்சு. தமாகாவை வந்து கருப்பையா மூப்பனார் ஆரம்பிக்கும் பொழுது அவ்வளோ பெரிய செல்வாக்கு இருந்துச்சு. ரஜினியை வந்து சிஎம் கேண்டிடேட்டாக அன்னைக்கு கூப்பிட்டாங்க. அவர் ஓகேன்னு சொல்லியிருந்தா அவர் தான் சிஎம். தமிழ்நாட்டுடைய அரசியலே மாறி போயிருக்கும். ஆனால் அவர் அன்றைக்கி வேணான்னு தூக்கி எறிஞ்சார். அவருக்கு அது ஒரு பெரிய விஷயமா இல்லை. அதற்கப்புறம் சில சந்தர்ப்பங்கள் வந்தபோது கூட அவர் அதை பயன்படுத்திக்கல. ஆனால் எல்லாரும் சேர்ந்து ஒரு நெருக்கடியை கொடுத்து அவர் அங்கே கொண்டு வரும்பொழுது அவர் பிச்சுட்டு ஓடிட்டார். அவ்வளோதான். அதனால் அவரை வந்து மிரட்டினாங்க, அடித்தாங்க, உதைச்சாங்க, அதனால் போயிட்டாருன்னு சொல்கிறதே முதல்ல தவறான தகவல். அதை வந்து அவர் என்ன நம்பிக்கையில் சொன்னார் அல்லது விஜய் அவர்கள் கட்சி தொடங்குலேருந்து இது வரைக்குமே அட்லீஸ்ட் ஒரு வாழ்த்து கூட அவர் இது வரைக்கும் வந்து சொன்னதில்லை. சரி, நம்மளால முடியல, நம்ம கூட இருந்த நம்மளுடைய ஜூனியர், நம்மளை பார்த்து வளர்ந்த பையன் விஜய், அவர் வரட்டுமே அப்படின்ற ஒரு விஷயம் கூட அவர்கிட்ட இல்லையே சார். அது நம்ம எதிர்பார்க்க முடியாதுங்க. எல்லாருக்கும் பாராட்டுவார், ரஜினி சார்னாவே பாராட்டுவார், நல்ல படம் வந்தா பாராட்டுவார். அது வேறங்க. ஒரு அரசியல் கட்சி இன்னைக்கு திமுகவை எதிர்த்து அவர் ஆரம்பிக்கிறார். திமுகவுக்கும் ரஜினிக்கும் ஒரு நெருங்கிய கனெக்ஷன் இருக்கு. ரஜினிக்கும் அதிமுகவுக்குமே ஒரு கனெக்ஷன் இருக்கு. அவர் ஏடிஎம்கே ஓட்டு போட்டு ரெட்டையில காமிச்சிட்டு வந்தவர் வெளியில் வந்து 2 வரல காமிச்சிட்டு வந்தவர் அவர். ஸோ அதனால் அவருக்கு அங்கே ஜெயலலிதா அம்மா கூட ஒரு வரலாறு இருக்குது, இந்த பக்கம் கலைஞரோட ஒரு வரலாறு இருக்குது. ஸோ அப்படி நெருங்கி பழகினவர். இப்போ அவர் வந்து விஜய்க்கு ஒரு வாழ்த்து சொன்னாருன்னா இவங்க 2 பேரும் அவரை என்னவா நினைப்பாங்க, அதெல்லாம் அவர் பார்ப்பார். ஏதோ ஒரு பொலிட்டிக்கல் ஒரு வச்சு தானே சார் அவர் பண்ணுறாரு. இப்போ இதை பண்ணால் இது நடக்கும், இவங்க கோச்சிப்பாங்க அப்படின்ற ரீதி தானே சார் அவர் ரியாக்ட் பண்ணுறாரு. தப்பு இல்லையேங்கிறண்ணா. இப்போ நீங்கள் என்ன சீண்டிட்டீங்க, நீங்கள் வீணாக போகணும்னு நான் நினைப்பேன்ல, அதுதானே மனித இயல்பு. அதுதான் அவர் பண்ணுறாரு. அதை எப்படி நம்ம தப்புன்னு சொல்ல முடியும்? அது அவர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது சரி, அவ்வளோதான். இல்லை சார், வந்த டைம் தான். இப்போ என்ன, இப்போ ஒரு பக்கம் வந்து திரு செந்தில் பாலாஜிட்ட சிபிஐ விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. காலைல கூட ஒரு தாவேக்க தொண்டர் போட்டிருந்தா இன்னைக்கு என்ன டைவர்ஷன் கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது இந்த ஒரு அறிக்கை வந்து ஸோ திமுகவுக்கு எதிரான விஷயங்கள்லாம் நடக்கும்போது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து கட்டமைக்கப்படுதா, இது வந்து ஜஸ்ட் கோயின்சிடன்ஸ்? இல்லை, இது தானாக நடக்கிறதா தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ ரஜினி லெவலுக்கு அவங்கள நீங்கள் வந்து அழுத்தம் கொடுக்க முடியாது. அவர் ஒரு மரியாதைக்குரிய இடத்துல இருக்கார். அவருக்கு ஃபோன் பண்ணி அல்லது நேரில் போய், சார் இது மாதிரி செந்தில் பாலாஜி வந்து சிபிஐ விசாரணைக்கு போயிருக்காரு, நாங்கள் டைவர்ட் பண்ண வேண்டியது இருக்குது, நீங்கள் ஒரு அறிக்கை கொடுங்கன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அது வந்து அதுதான் அந்த பெரிய இடத்து நட்புங்கிறது. கண்ணுக்கு எதுக்க ஒரு தவறு நடந்தால் கூட கண்டும் காணாமலும் போயிடுவாங்க. அப்படி உள்ளவங்க எப்படி வந்து இதை பண்ணுங்க சார்னு கேட்பாங்க. அவரு எங்கேயோ ஒரு இடத்துல ஹர்ட் ஆகிருக்காரு, அல்லது ரசிகர்கள் நாளுக்கு நாள் இதை ஒரு பெரிய பிரச்சனையாக அவர் காது கொண்டு போவாங்க. இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சுருவோம்னு அவர் பண்ணியிருக்காரு. அவ்வளோதான். அதுக்கு சம்மந்தம் இருக்குன்னு நான் நம்பல. இருந்தால் எனக்கு தெரியாது, பட் நான் நம்பல. இல்லை, அந்த மாதிரி விஷயங்கள். ஏன்னா வந்து நிறைய பேர் சொன்ன ஒரு விஷயம் வந்து கரூருக்கு சம்பவத்துக்கு ரியாக்ட் பண்ணார், உடனே அறிக்கை கொடுத்தாரு. அதன் பிறகு தமிழகத்தில் நிறைய விஷயங்கள் வந்து நடந்துச்சு, அதுக்கு எதுக்குமே ரஜினி சார் ரியாக்ட் பண்ணலை அப்படின்னும் போது இந்த ஒரு கரூர் சம்பவம் மாதிரி வேற ஒன்று அங்கே நடந்திருக்கு. இல்லை, சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக இருக்கட்டும், சட்டம் ஒழுங்கு பிரச்சனை நாள்தோறும் இருக்குது. நாள்தோறும் கற்பழிப்புகள் இருக்குது, நாள்தோறும் திருட்டுகள் இருக்குது, நாள்தோறும் கொலைகள் இருக்குது. அது வேற. ஆனால் ஒரு பொதுக்கூட்டத்துக்கு போனால் அப்பாவிகள் ஒரு 41 பேர் இறப்பதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. பிரதமர் மோடியிலேருந்து ட்வீட் போடுறாரு, இங்கே தேனாம்பேட்டில் ஒரு கொலை நடந்துருச்சுன்னு மோடி போடுறாரா? கிடையாது. இல்லை, அப்படி ரஜினி போட முடியாது. நாட்டில் நடக்கிற மிக முக்கியமான ஒரு விஷயத்தை அட்ரஸ் பண்ணுறாங்க, அவ்வளோதான். ஸோ அதனால் வந்து அதுக்கு பண்ணீங்களே இதுக்கு பண்ணலன்னு கேட்க முடியாது. இல்லை, இதே மாதிரி ஒரு இறப்பு திமுக கூட்டத்தில் நடக்குதுன்னு வைங்களேன், கட்டாயமாக ரியாக்ட் பண்ணுவார். நீங்கள் அது அன்னைக்கு தானே நம்ம கேட்கணும். அதே மாதிரி தொண்டர்களோட முதல் திரும்ப இந்த ரஜினி சார் ஃபேன்ஸ் வர்சஸ் விஜய் சார் ஃபேன்ஸ் அப்படின்ற முதல்ல வந்து அந்த சூப்பர் ஸ்டார் அந்த ஒரு பட்டத்துலேருந்து ஆரம்பிச்சு கொஞ்ச நாள் நடுவில் இல்லாமல் இருந்துச்சு. இப்போ திரும்ப அந்த ஒரு விஷயம் வந்து வந்திருக்கு. எலெக்ஷன் நெருங்கிட்டு இருக்க சமயத்தில் இந்த ஒரு ஃபேன் வார் அப்படின்றது வந்து எந்த வகையில் தாக்கத்தை ஏற்படுத்தும் சார்? கட்டாயமாக தாவேக்காவுக்கு அது நஷ்டம்தான். அதை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்களா இல்லையான்னு நமக்கு தெரியல. இதை வந்து விஜயை ஆரம்பத்திலே தவிர்த்துருக்கணும். நீங்கள் ஒரு பெரிய பிரச்சனையாகி அதை புண்ணாக்கி புறையோட விட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தான் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்கிறதுல ஏதாவது அர்த்தம் இருக்கா? நீங்கள் ஒரு மேடையில் 2 பெரிய மனிதர்கள் இருந்தாங்கன்னா ஒருவருக்கொருவர் நீங்கள் தாங்க சூப்பர் அப்படின்னு சொல்கிறது தான் பண்பு. உள்ளுக்குள்ளே நீங்கள் என்ன வேணாலும் நினச்சிக்கலாம், என்னோட பெரிய ஆளா நீ அப்படின்னு நினச்சிக்கலாம். ஆனால் நீங்கள் தாங்க அப்படின்னு சொல்கிறதுங்கிறது ஒரு பண்பு. மக்கள் தீர்மானிக்க போகிறாங்க. இப்போ விஜய் வந்து ரஜினி தாங்க சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொன்னாருன்னா, இல்லை தலைவா நீ தான் சூப்பர் ஸ்டார்னு அவன் கத்துறான்ல, அதுதான் வேல்யூ. நீங்களே சொல்லக்கூடாது, நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணவும் கூடாது.
ஸோ அதை வந்து தெரிந்தோ தெரியாமலோ விஜய் வந்து அக்செப்ட் பண்ணிட்டார். அது விஜய் அந்த உயரத்தில் இருக்கார், ரஜினியை விட அவர் ஒரு ஸ்டெப் மேலே இருக்கார், அதில் ஒன்றும் மாற்று கருத்து கிடையாது. கடைசி படம்ங்கிறதுனால பிஸ்னஸ்ல அது வரைக்கும் அவர் இருந்தார். ஸோ அதனால் அதில் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் அதை சொல்லும் பொழுது நீங்கள் அடக்க ஒடுக்கமாக அதை எதிர்கொள்ளணும். ஐயோ அப்படிலாம் சொல்லாதீங்க, எனக்கு முன்னாடி ஒருத்தர் இருக்கார், அவர் பண்ணாது தாங்க நான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறது தானேங்க பண்பு. அதை நீங்கள் சொல்லாமல் போனது தான் தப்பு. அதில் தான் இந்த ஃபேன் வாரே ஸ்டார்ட் ஆகுது. அன்னைக்கே அதுக்கு ஒரு முட்டுக்கட்டை போட்டிருந்தீங்கன்னா இவ்வளோ பெரிய இடைவெளி வந்திருக்காது, இவ்வளோ பெரிய எதிர்ப்பு மனநிலை வந்திருக்காது. இன்றைக்கி வந்துருச்சு இல்லை. நீங்கள் என்ன தான் சொல்லுங்கள், ஒரு குறிப்பிட்ட சதவீதம் வாக்கு இருக்கா இல்லையா அவருக்கு, அது ஒர்க் அவுட் ஆகும்ல. அப்போ நாம் ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்க தானே உங்கள் கட்சியில் இருக்கணும். ஆதவர்ஜுனா மாதிரி ஒருத்தரை வச்சுக்கிட்டு மடியில் பூனையை கட்டிட்டு சகுனம் பார்க்குற கதையாகி போச்சுங்க. ஆனால் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தேர்தலில் பெரிய அளவில் எதிரொலிக்குமா சார்? இப்போது மக்களுக்கு பல பிரச்சனைகள் இருக்குது, பல பிரச்சனைகள் மைண்டில் வச்சு தான் அவங்க வந்து வாக்களிக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு சூழல் இருக்கும்போது என்ன ஹர்ட் பண்ணிட்டாரு இல்லை இவர் பண்ணிட்டாரு அப்படின்ற இந்த ஒரு சின்ன ரீசனுக்கு வந்து அது பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துமா சார்? ஓட்டு போட போகிறது ரஜினி ரசிகர்கள். அவங்க என்ன நினச்சிட்டு வருவாங்க, இன்றைக்கே ஃபிக்ஸ் ஆகிருப்பான் அவன் விஜய் இது தாண்டா ஓட்டு போடணும். இதுக்கு முன்னாடி அந்த மைண்ட் செட்டில் தான் சார் அவங்க இருக்காங்க. அது மேலும் இன்னும் வலுவடையும். அவன் என்ன பண்ணுவான், பக்கத்து வீட்டுக்காரனும் சொல்லுவான் போடாதம்மா. புரியுதா உங்களுக்கு? நீங்கள் அந்த எதிரி மனப்பான்மையை ஏன் இன்னும் அதிகப்படுத்துறீங்கிறேன். அது அவசியம் இல்லையே. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, அன்பு, மனிதம், சகோதரத்துவம், அதுதான் அதுக்காக தான் நான் வந்திருக்கேன் அப்படிங்கிறீங்க. அதை இங்கேருந்து ஆரம்பிங்க. அவரே உங்களுக்கு எதிராக நடந்துக்கிட்டா கூட ரஜினி சார் எப்பேற்பட்டவருங்க அப்படின்னு சொல்லிட்டு அரவணைச்சிட்டு போங்களேன். என்ன இப்போ கெட்டு போச்சு? நீங்கள் தான் அந்த ஃபீல்டை விட்டே போயிட்டீங்கல்ல. முறையான ஒருத்தரை பாராட்ட போகிறீங்க. யாரோ ஒரு நடிகரை நீங்கள் வந்து சூப்பர் ஸ்டார் லெவலுக்கெல்லாம் கொண்டாட போகிறதில்ல. தகுதியான ஒரு நபரை நீங்கள் கொண்டாட போகிறீங்க. அதன் மூலம் உங்களுக்கு ஒரு பலன் கிடைக்க போகுது. அதை அனுபவிச்சுட்டு போங்களேன். தகவல் நன்றி சார். நன்றி.